நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக சென்னையில் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நிரந்தரமாக உறங்கிட்டு இருக்க அந்த சதுக்கத்துக்கு வந்து போயிருந்தேன். அதில் கலைஞர் உலகம் ரொம்பவே பிரம்மாண்டமாக சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, எளிய மக்களுக்கு எந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கலைஞர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அல்லது பொதுவாகவே பாலிடிக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு 3 விதமாகவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து அழகாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கீம்ஸை பற்றி அந்த ஸ்க்ரீனே வந்து 2D டைமென்ஷன் இல்லாமல் 3D டைமென்ஷன் 90 டிகிரி ஆங்கிளில் வந்து இருந்துச்சு. சவுண்டு குவாலிட்டி பக்காவாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே வந்து போவோம். தாய்மார்களே, பெரியவர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நம்ம எல்லாம் ஆளாக்கிய அண்ணன் அறிஞர் அண்ணா அவர்களது மறைவுக்கு பிறகு அவரது வழி நின்று எனது தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற முழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய தொண்டுகளும் சாதனைகளும் ஏராளம் ஏராளம். 1969ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட முத்தான திட்டமாகும். ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசிடம் இடைவிடாது கேட்டுக்கொண்டிருந்த சேலம் இரும்பு உருக்காலை திட்டம் நனவாகி 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார். 1971-72ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களையும் பிரதான சாலையுடன் இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைப்பு திட்டமும் அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் நிறுவும் திட்டமும் இயற்றப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு மின் விளக்குகள் நிறுவப்பட்டன. மேலும் சுமார் 10,000 காலனி வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மனிதனை இழுக்கும் மனிதாபிமானமற்ற கைதி சாவடிகள் ஒழிக்கப்பட்டு 1973ஆம் ஆண்டு பயனாளிகளுக்கு இலவச சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்சார பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் 1989ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் 12,000 பெரிய விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. 133 அதிகாரங்களை குறிக்கும் 133 அடி திருவள்ளுவர் சிலையை இந்திய பூபாகத்தில் வட இமயத்திற்கு ஈடாக திகழும் தென்குமரியில் நிறைவிட முடியும் என்னால் என்பது யார் பெற்ற வரமல்லவா? இதயமுள்ள தமிழன் எல்லாம் உணர்ச்சியால் உத்தி எழுந்து குதித்திட்ட எழுச்சி. ஆம், முக்கடலும் தம் அலையெதிரால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையில் முப்பால் யாத்த ஞான தமிழையின் திருவள்ளுவருக்கு மின்முட்டும் சிலை வடித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே. அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரமல்லவா? தமிழ்நாட்டில் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அணைக்கட்டுகள், பாலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அண்ணா நூற்றாண்டு நூலகம் என ஏராளமாக உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மேலும் சமூக மேம்பாட்டிற்காக முற்போக்கு சட்டங்கள், மக்களை முன்னேற்ற திட்டங்கள் என தமிழ்நாட்டை வளம் குடிக்க செய்யும் வண்ணம் பல சாதனைகளை எனது தலைமையிலான கழக அரசு சாதித்துள்ளது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற முழக்கத்துடன் தொடங்கிய கழக ஆட்சியில் தமிழ்நாடு தனிப்பெரும் மாநிலமாக தொடர்ந்து தலைநிமிர்ந்து நிற்கிறது என எண்ணி நான் பெருமை கொள்கிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கு. உள்ள
உள்ளே வந்து வேறு லெவலில் கலைஞருடைய சாதனைகள் எல்லாத்தையுமே போட்டிருந்தாங்க. யூனிட் 9ல் வந்து நமக்கு கவர் ஆகக்கூடியது இது கான்செப்ட்டு. எப்படி வந்து தமிழ்நாடு இவ்வளோ தூரம் வந்து எல்லா குறியீடுகளையும் முன்னணியில் இருக்குன்னா அதற்கு ரீசனையும் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் கலைஞர் அவருடைய முதல் சட்டமன்ற உரை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹோலோகிராம் மெத்தட்ல அட்வான்ஸ் டெக்கில் வந்து வச்சுருந்தாங்க. அதை நான் அப்லோடு பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு யாராவது படிச்சுக்கிட்டு இருந்தாலும் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு நம்ம சேனல் யூஸ் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.